நமஸ்காரம். இப்போ ராசி பலம் பலவீனத்தில் இப்போ நம்ம பார்க்குற ராசி கடகராசி தான். கடகராசியோட பலம் அப்படிங்கிறப்போ எல்லாருக்கிட்டையும் நட்பாக பழகிறது, மிக நகைச்சுவையாக பழகிறது, சீக்கிரம் நட்பு வட்டத்தை ஏற்படுத்திக்கிறது, சீக்கிரம் அடுத்தவங்களோட மிங்கிள் ஆகிறது. இந்த அமைப்பெல்லாம் நேச்சுரலாகவே கடகராசிக்கு இருக்கும். அப்போது இவங்களோட பலவீனம் என்னென்னா, அதை தக்க வச்சுக்க தெரியாது. ஒரு புது நட்பு வந்தாலும் அதை நீண்ட காலத்துக்கு நட்பை தொடர் கொண்டு போக இவங்களுக்கு தெரியவே தெரியாது. புதுசாக ஒரு நட்பு வந்துக்கிட்டே இருக்கும். புதுசு நபர்கள் பழக்கம் ஏற்பட்டுக்கவும் தெரியாது. பழைய நபர்களை தக்க வச்சுக்க தெரியாது. இன்னொன்று, ஏதாவது கொஞ்சம் மன சஞ்சல் அதிகம். தெளிவான மனம் இவங்களால் ஒரு முடிவெடுக்கவோ தெளிவில்லாத ஒரு அமைப்பு இவங்களுக்கு ஏற்படுத்தும். அப்போது இந்த பலவீனத்திலேருந்து இவங்க தற்காகத்துக்க இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க கீழே இறங்கி சென்று சாமி தரிசனம் செய்கிற மாதிரி, அதாவது பள்ளமான பகுதியில் இறங்கி சென்று சாமி தரிசனம் செஞ்சுட்டு திருப்பி மேலே ஏறி வர்ற மாதிரி அமைப்புள்ள கோயில் எதுவோ அந்த மாதிரி கோயில் வழிபாடு இவங்க செய்யலாம். அதே மாதிரி வீட்டு அமைப்பு இங்கே ஏற்படுத்தும் போது கூட, அதாவது ரோட்டு பகுதியிலேருந்து கீழே இறங்கி இவங்க வீடு அமைப்பு இருக்கிற மாதிரி ஒரு வீட்டில் சில வீடுகள் இருக்கும். அந்த மாதிரி அமைப்பு வீடுகள் கூட இருக்கும்போது இவங்களுக்கு அதிர்ஷ்டமின்மை அதிகமாகவே கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அமைப்பு செய்யும்போது, அந்த மாதிரி கோயிலை தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்யும் போதோ, அப்படி இல்லாத பட்சத்தில் கீழே இறங்கி சென்றிருக்கிற வீடு ரோட்டு பகுதி, அதாவது தரைப்பகுதிக்கு கீழே அமைக்கிற மாதிரி வீடு இருக்கிற பகுதிகள்லாம் இவங்க வீடு குடியிருந்தால் நிச்சயம் அதிர்ஷ்டமின்மை அதிகரிக்கும். அதே சமயம் இந்த பலவீனமெல்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ முயற்சி செஞ்சு பாருங்கள்.